இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த ராணுவ மட்டத்திலான சண்டை என்பது நிறுத்திக் கொள்ளப்படுவதாகவும் இது தொடர்பாக உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று மாலை 5 மணி முதல் இந்த போர் நிறுத்தம் என்பது அமலுக்கு வருவதாகவும் இரு தரப்பிலும் தாக்குதல் நிறுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அறிவிக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலேயே மீண்டும் பாகிஸ்தான் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. அதாவது கடந்த 2 நாட்களாக 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் இரவு சரியாக 8:40 முதல் 8:45 மணிக்குள்ளாக தான் கடந்த 2 நாட்களாக பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை தொடங்கியது. அதே போல இன்றைய தினமும் பாகிஸ்தான் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இந்த தகவலை காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது அந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தம், அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன ஆனது, ஸ்ரீநகரினுடைய பல்வேறு பகுதிகளில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருப்பதாக அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் நமக்கு கிடைக்கப்பட்ட பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகரினுடைய பல்வேறு இடங்களில் தாக்குதல் சம்பவம் நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஸ்ரீநகரை பொறுத்த வரைக்கும் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜம்முவில் மீண்டும் ட்ரோன் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் உதம்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் பாகிஸ்தான் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. அதாவது உதம்பூரிலும் ட்ரோன் மூலம் பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட அடுத்த ஒரு 3 மணி நேரத்திலேயே பாகிஸ்தான் மீண்டும் தனது தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. அடுத்ததாக இதற்கு இந்தியா என்ன பதிலடி கொடுக்க போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகர், உதம்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த தாக்குதல் சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களைப் போலவே ஜம்மு காஷ்மீரை தாண்டி மற்ற மாநிலங்களையும் பாகிஸ்தான் குறிவைக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த ட்ரோன் தாக்குதல் அனைத்தும் உதம்பூரில் கூட பாகிஸ்தானினுடைய இந்த ட்ரோன் தாக்குதல் முயற்சியானது வெற்றிகரமாக இந்திய ராணுவத்தால் முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் என அறிவிக்கப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே இது போன்ற நடவடிக்கையை மீண்டும் பாகிஸ்தான் தொடங்கி இருப்பது என்பது இந்த விவகாரத்தில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறது.